ஒரு ஊரில் கண்ணன் ஒருத்தன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்கிறவன். அவன் ஒரு நாள் சுற்றுலா போனபோது அவன் மட்டும் போன படகு கடலில் முழுகிருச்சு. அப்படி படகு கடலில் முழுனதுனால அவனை அலைகள் அடிச்சிட்டு போய் பக்கத்தில் இருந்த ஆளே இல்லாத தீவில் கரை சேர்த்துச்சு. கரை சேர்ந்த கண்ணன் தன்னை காப்பாற்ற யாராவது வருவாங்களான்னு காத்திருந்தான். உதவிக்காக தூரத்தில் போகிற கப்பலுக்கு கைகளை அசைச்சும் தன்னோட ஆடைகளை கொடியாவும் கட்டி வச்சிருந்தான். இப்படி தன்னை காப்பாற்ற வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த கண்ணனுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சது. நாட்கள் வாரங்கள் ஆனது, வாரங்கள் மாதங்கள் ஆனது. யாருமே கண்ணனை காப்பாற்ற வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கண்ணன் தன்னோட நம்பிக்கையை மட்டும் விடலை. தன்னோட பசிக்காக உணவை அவனே தேடி அதைகளை உண்டும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி தீவில் இருக்கிற விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு குடிசையும் கட்டி அதில் வாழ்ந்து வந்தான். இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்ததான். ஒரு நாள் உணவு தேடி தீவுக்கு போயிட்டு திரும்பி தன் குடிசைக்கு வந்தவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்ததான். அது என்னன்னா, விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவன் கட்டின குடிசை மொத்தமாக எரிந்து சாம்பலாகி அதுலேருந்து வெறும் புகை மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்துட்டான். அதை பார்த்ததும் அவனுக்கு விரக்தியுடன் கலந்த கோபம் வந்து கடவுளை பார்த்து, கடவுளே, நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு அழுது புலம்புனான். அப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்க கண்ணனை நோக்கி ஒரு கப்பல் வருவதை திகைப்போடு பார்க்குறான். உடனே கண்ணன் என்ன பண்ணுறான், தன்னோட கைகளை அசைக்கிறான். அதே மாதிரி சத்தமும் போடுறான். அதே மாதிரி அந்த கப்பலும் கண்ணனிடம் வந்து சேர்ந்துச்சு. அந்த கப்பலில் இருந்து ஒரு மாலுமி அவனை நோக்கி வர்றாரு. அந்த மாலுமியை பார்த்து கண்ணன் கேட்குறான், எப்படி நீங்கள் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு ஆவலோடு கேட்குறான். அதுக்கு அந்த மாலுமி, நாங்கள் இந்த தீவுக்கு எதிர் திசையில் தான் பயணம் செஞ்சோம். எங்கள் கப்பல் கேப்டன் எங்கிருந்தோ புகையை வந்ததை கவனித்து தன்னோட தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் உதவிக்காக வச்சிருந்த கொடியை பார்த்துட்டு தான் இங்கே வந்து சேர்ந்தோம். அதை கேட்டதும் கண்ணனுக்கு அளவில்லாத சந்தோஷம். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய சவால்கள், பிரச்சனைகள் என கடினமான நிலைமை எல்லாம் வந்தாலும் அதை எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கையோடு எதிர்கொண்டு கடந்து வந்தால் நமக்கும் இதே மாதிரியான ஒரு விடியல் காத்திருக்கும். என்னதான் இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நன்றி.